பெருந்தொற்று மாதிரியான ஒரு நெருக்கடியான சூழல்ல பாரம்பரியமான ஒரு பிராண்ட் என்ன செய்ய முடியும், எப்படி மறுபடியும் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கறத இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டிய A2B உடைய வெற்றி கதையை தான் இந்த வீடியோல நம்ம சுருக்கமா பார்க்க போறோம். 1970கள்ல தொலைநோக்கு பார்வை கொண்ட KS திருப்பதி ராஜா மற்றும் அவருடைய மகன்களான KD வெங்கடேஷன் மற்றும் KD ஸ்ரீனிவாச ராஜா இவங்களால தொடங்கப்பட்ட A2B ஆரம்பத்துல பெரிய வசதிகளோட தொடங்கப்படல. அவங்களுடைய கடின உழைப்பால மட்டுமே உருவாகி இருந்துச்சு. ராஜபாளையத்துல ஒரு சின்ன இனிப்பகமா ஆரம்பிச்சு வண்ணாரப்பேட்டையில புகழ்பெற்ற ஸ்ரீ ஆனந்த பவனாவும் பின்னாடி அடையார்லயும் கிளைகள் பரவுச்சு. 10 வருஷங்கள்ல A2B தமிழ்நாட்டின் ரொம்பவும் விருப்பப்படக்கூடிய பிராண்டுகள்ல ஒன்னா மாறுச்சு. உலகெங்கிலையும் அதோடைய கிளைய பதிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா கோவிட் பெருந்தொற்று அவங்களுடைய பாரம்பரியத்தை இதுக்கு முன்னாடி அளவுக்கு சோதிச்சு பார்த்திருக்கு. ஆனா அந்த கோவிட்க்கு முன்னாடியே A2B எதிர்காலத்துக்கான திட்டமிடல ஆரம்பிச்சிருந்தாங்க. 2018 வருஷத்திலேயே A2B தன்னுடைய சொந்த உணவு டெலிவரி ஆப் அறிமுகப்படுத்தியதோட ஆர்டரை ரொம்ப எளிதாக்க அர்பன் ஃபைபரோட சேர்த்து கூட்டும் சேர்ந்துக்கிட்டாங்க. இந்த தொலைநோக்கு பார்வை ஊரடங்கு காலத்துல அவங்களுடைய உயிர் நாடியா மாறுச்சு. நேரடியா கடைக்கு வர முடியாத சூழல்ல ஆன்லைன் ஆர்டர்கள் நஷ்டங்களை ஈடு செய்ய ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. அந்த ஊரடங்கின் காலத்தின் போது A2B நிறுவனம் ஒரு தைரியமான முடிவை எடுத்தாங்க. குறைந்த வருவாய் ஈட்டக்கூடிய கிளைகளை தற்காலிகமா மூடிட்டு பரபரப்பான மையங்களை கவனம் செலுத்தினாங்க. அத்தியாவசிய சமையல்காரர்கள் செயல்பாடுகளை மறுபடியும் தொடங்க விமானத்துல அழைச்சு வரப்பட்டாங்க. அவங்க படிப்படியா கிளைகளை மறுபடியும் திறந்து அந்த பணப்புழக்கத்தை ரொம்பவே சிறப்பா பயன்படுத்தினாங்க. பல உணவகங்கள் ஊழியர்களை கண்டுபிடிக்கிறதுல திணறினாங்க. ஆனா A2B தன்னுடைய ஊழியர்களை கவனிச்சுக்கிறதின் மூலமா அவங்களுடைய விசுவாசத்தையும் தக்க வச்சுக்கிட்டாங்க. இப்ப A2B எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில மட்டுமே 165க்கும் மேற்பட்ட கிளைகள். இது தவிர அமெரிக்கா, இங்கிலாந்து, மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா மற்றும் கனடாவிலையும் வளர்ந்து வந்துட்டு இருக்கு. 10,000 கோடி மதிப்பீடு மற்றும் IPO இலக்கா கொண்டிருக்காங்க. இந்தியாவில 400 500 கிளைகளா விரிவுபடுத்தவும் திட்டமிட்டிருக்காங்க. இதுல இருந்து தொழில் முனைவோர்கள் என்னெல்லாம் கத்துக்கலாம் A2B இருந்து. A2B முன்கூட்டியே அறிமுகப்படுத்தப்பட்ட தொழில்நுட்ப முதலீடுகள் புயலுக்கு பின்னாடி இல்ல, புயலுக்கு முன்னாடியே டிஜிட்டல் மயமாக்குங்க அப்படிங்கறத உணர்த்தி இருக்காங்க. A2B சிறந்த மூலப்பொருட்களுக்கு அதிக விலை கொடுத்ததோட மட்டும் இல்லாம அதோடைய விற்பனையாளர்கள் மகிழ்ச்சியோட அதற்கு திரும்ப செஞ்சிருக்காங்க. A2B எந்த ஒரு சர்ச்சைக்கும் பின் வாங்கினதே கிடையாது. அவங்களுடைய நிலையில உறுதியா இருந்திருக்காங்க. A2Bன்றது ஒரு கலாச்சார பிராண்ட்னு சொல்லலாம். இதோடைய தமிழ் சுவை, பெருமை மற்றும் நம்பிக்கையை குறிக்குதுன்னு சொல்லலாம். ராஜபாளையத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு உலகம் முழுக்க விரிஞ்சிருக்கிற A2Bயின் கதை ஒரு இனிமையான விடாமுயற்சியை கொண்டது. நவீன காலத்துல ரொம்பவும் கடுமையான நெருக்கடியால சோதிக்கப்பட்டப்போ அவங்க தளரவே இல்லை. மேலும் மேலும் முதிர்ச்சி அடைஞ்சாங்க, வெற்றியும் அடைஞ்சாங்க.